முதல்ல இந்த அதிர்வலை ஏன் அப்படின்னா அது விஜய் வந்து ஒரு நடிகர் என்பதால். விழாவுக்கு அழைக்கப்பட்டவர் நடிகர் விஜய் கிடையாது, ஒரு கட்சியினுடைய தன்னுடைய அரசியலுக்கு அவர் பயன்படுத்த தான் நினைப்பாரு. அப்படிதான் அவர் பயன்படுத்திக்கிட்டார். இது போன்ற மேடைகள் கிடைக்கும் போது இன்னும் வலிமையாக தன்னுடைய அரசியலை பேசணும். விஜய் அரசியலை பேசும்போது திருமாவளவனையும் சேர்த்து பேச வேண்டியது. திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகளுடைய கூட்டணியில் இணைந்து அவர்கள் தருகிற சீட்டு நின்று வெற்றி பெறத்தான் அவங்களால முடியும். அம்பேத்கர் புத்தகத்தை வைத்து திருமாவளவன், விஜய், ஆதவ் அர்ஜுன் அனைவரும் சேர்ந்து நடத்திய நாடகம் அப்படின்னு தான் நான் இதை பார்க்குறேன். சினிமா செய்திகள் பார்ப்பதில்லை அப்படின்னு கடந்து போவது பார்த்தீங்கன்னா, ஒன்று உதயநிதியினுடைய கோடைத்தனம் இது அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு. மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ உங்கள் மீது ஏதோ ஒரு கோளாறு இருக்கு. குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years kidsக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் Brian O'Brien, always one step ahead. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்னைக்கு என் கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையா இருந்துகிட்டு இருக்கு விஜய் அவர்கள் பேசின பேச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப நாளாவே பார்க்க முடியுது. விஜய் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போதும் அது சோஷியல் மீடியாவில் ஒரு அதிர்வலையை கிரியேட் பண்ணுது. இது எதனாலன்னு பாக்குறீங்க? முதல்ல அந்த ஸ்பீச் எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, முதல்ல இந்த அதிர்வலை ஏன் அப்படின்னா விஜய் வந்து ஒரு நடிகர் என்பதால். ஓகே, ஏன்னா ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அப்படின்னா விஜயை தாண்டி சீனியராக எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கே இருக்காங்க. அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஊடக பரபரப்பு, ஊடக கவனம்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ விஜய் வந்து ஒரு விழாவில் கலந்து கொள்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஊடகங்களுமே அதை நேரலை பண்ணுறாங்க. விஜய் வந்து காரை விட்டு இறங்குறது, நடக்கிறது, உட்கார்றது, கையாட்டுறது எல்லாமே வந்து உங்களுக்கு நேரலையாக போகுது. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மற்ற தலைவர்களுக்கு கிடைப்பதில்லை. முக்கியமாக இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தார் அப்படின்னா இந்த மாதிரி அவருடைய ஒவ்வொரு அசைவுகளுமே நேரலையாக ஒளிபரப்பப்படுறதில்ல. வருவார், அப்படி பேச தொடங்கும் போதே தொலைக்காட்சியில் வந்து டப்புன்னு ஒரு அடுத்த நிமிஷம் வேற ஒரு செய்திக்கு போகிறத பார்க்குறோம். ஸோ அப்போ விஜய்க்கு ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா அவர் ஒரு நடிகர், எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு உச்ச நட்சத்திரமாக இருக்கிற ஒரு நடிகர், தமிழக மக்களால் பெரிய அளவில் விரும்பப்படுகிற ஒரு நடிகர். அப்படிங்கும்போது இப்போ இவர் குறித்து விஷயத்தை போடும்போது மக்கள் அதை வந்து பெரிய அளவில் பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான். அது கிட்டத்தட்ட சரியாகவும் உண்மையாகவும் இருக்குது. இன்னொன்று, நேற்று நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் குறித்த ஒரு புத்தக வெளியீட்டு விழா. நிச்சயமாக அம்பேத்கர் குறித்து மட்டும் பேசுவதோடு இவர் நிறுத்திக்க மாட்டார், அரசியலும் பேசுவார் அப்படின்னு நாம் எதிர்பார்த்தது தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த விழாவுக்கு அழைக்கப்பட்டவர் நடிகர் விஜய் கிடையாது, ஒரு கட்சியினுடைய தலைவரை தான் அவங்க கூப்பிட்டாங்க. அப்போ அந்த மேடையை தன்னுடைய அரசியலுக்கு அவர் பயன்படுத்த தான் நினைப்பாரு. அப்படிதான் அவர் பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவரிடம் இருந்த அரசியல் கருத்து வீரியமாக வெளிப்பட்டதா எனக்கு தோணலை. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டாக மாநில மற்றும் ஒன்றிய அரசு மீது என்ன குற்றச்சாட்டுகளை வைக்க முடியுமோ எதிர்கட்சிகளால், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தானே பேச முடியும். அந்த மாதிரியான ஒரு பேச்சா தான் நான் பார்க்குறேன். பட் அதே நேரம் விஜய் இது போன்ற மேடைகள் கிடைக்கும் போது இன்னும் வலிமையாக தன்னுடைய அரசியலை பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் சார், இத்தனை நாள் வரைக்கும் ரொம்ப டைரக்டான அட்டாக்கா இல்லாம இருந்தது. ஆனால் நேற்று அதையுமே அவர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாருங்க போது அப்போ அதுதான் அவருடைய எதிரியா அவர் ஃபிக்ஸ் பண்றாருங்கிற மாதிரி ஆயிடாது? இல்லை, நீங்கள் புதிதாக ஒரு அரசியல் கட்சி தொடங்கும் போது, இப்போ ஒரு மாநில கட்சியாக வரும்போது அங்கு யார் ஆள்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நீங்கள் சண்டை போட்டாதான் இந்த கட்சியே வந்து உங்களுக்கு வந்து வளரும். அதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். இப்போ விஜய் தாவேக்காவை தொடங்கும் போது இங்கு யார் ஆளுங்கட்சி அப்படின்னா திமுக. அப்போ நீங்கள் திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணித்தானே ஆகணும். ஐயோ, ஆளுங்கட்சிக்கு எதிராக நம்ம கருத்து சொன்னால் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்ட்டு நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னால் ஆண்ட அதிமுகவோட வந்து இவங்க மல்லு கட்ட முடியுமா? அது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி ஒன்றியத்தை இன்றைக்கு பாஜக ஆள்கிறார்கள். அது இல்லாமல் அவர்கள் ஒரு மதவாத சக்தி, மதத்தை வைத்து இந்த மக்களை பிளவுபடுத்துகிற வேலையை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சமம், ஜாதி மதம் பேதம்லாம் பார்க்கக்கூடாது, ஜாதி மதம் மொழி இனத்தை வைத்து மக்களை பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறது அதனுடைய அடிப்படை கொள்கையாக வைத்து ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு. அப்படிங்கும்போது அப்போ பாஜகவை நீங்கள் எதிர்த்து தான் ஆகணும். அதனால் ஆளுங்கட்சியை ஒரு கட்சி எதிர்ப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே சார். அண்ட் அதே மாதிரி அவர் வந்து டக்குன்னு
திருமாவளவன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு, அவர் வரலங்கிறது அவ்வளவு இதுவா பேசுறாரு. அப்ப கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லயும் ஒரு பரவலான செய்தி இருந்தது, திருமாவளவன் அவர்களோட இவர் கூட்டணி வைக்க வாய்ப்பு உண்டு. அப்ப அது கிட்டத்தட்ட உண்மை மாதிரி ஆயிடும். இல்ல, ரொம்ப உண்மையை சொல்ல போனா திருமாவளவன் பல வருடங்களாக, கிட்டத்தட்ட 25 வருடங்களாக இந்த கட்சியை நடத்தி வந்தாலும் அவருக்கு தமிழ்நாட்டில் அந்த கட்சிக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருப்பதா நம்ம சொல்ல முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1% வாக்குகள் தான், அதுவும் கூட திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகளுடைய கூட்டணியில் இணைந்து அவர்கள் தருகிற சீட்டில் நின்று வெற்றி பெற தான் அவங்களால முடியும். மற்றபடி ஒரு பெரிய அரசியல் சக்தியாக அவங்கள நம்ம எடுத்துக்க முடியாது. அதே நேரம் விஜய் என்னன்னா அரசியலுக்கு வரும்போது ஒரு விஷயத்தை வந்து ஒரு முன் வச்சார். என்னன்னா என்னோடு கூட்டணி அமைப்பவர்களுக்கு நான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர்றேன் அப்படின்னு சொன்னார். இப்படி அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா நேரடியாக விசிகாவுக்கான ஒரு அழைப்பு மாதிரி தோன்றினாலும் அவர் வந்து எல்லா கட்சிகளுக்கும் தான் அந்த ஆஃபரையே அவர் கொடுத்தாரு. இப்போ உதாரணத்துக்கு பாமக விஜய் பின்னால் வந்தால் இந்த ஆஃபர் பாமகவுக்கும் பொருந்தும், தேமுதிக விஜயை நம்பி வந்தால் அவர்களுக்கும் இந்த ஆஃபர் பொருந்தும். ஆனால் என்னன்னா விசிகா கடந்த சில மாதங்களாக, முக்கியமாக ஆதவ் அர்ஜுன் அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காரு. அதனால இப்போ விஜய் இப்படி சொன்னது விசிகாவுக்கான நேரடி மற்றும் மறைமுக அழைப்பாக மக்கள் வந்து பார்த்தாங்க. ஸோ அதனால தான் அதை விஜய் அரசியலை பேசும்போது திருமாவளவனையும் சேர்த்து பேச வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு இந்த புத்தக வெளியீட்டு விழாவையே எடுத்துக்கொண்டால் இப்போ விஜய் பெற்றுக்கொள்கிறார், விஜய் வெளியிட திருமாவளவன் பெற்றுக்கொள்வது மாதிரியான ஒரு ஏற்பாடை பண்ணாங்க. பட் இவர்கள் நினைத்திருந்தால் வேறொரு தலைவரை கூட கூப்பிட்டுருக்க முடியும். ஆனால் இப்போ விஜய் வந்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி அதில் இவர் பேர் அடிபடுவதால் இதை ஒரு பேசு பொருளாக மாற்றுறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணாங்க. பட் எல்லாத்துக்கும் மேலே எனக்கு பர்சனலாக தோணுகிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அம்பேத்கர் புத்தகத்தை வைத்து திருமாவளவன், விஜய், ஆதவ் அர்ஜுன் அனைவரும் சேர்ந்து நடத்திய நாடகம் அப்படின்னு தான் நான் இதை பார்க்குறேன். உதயநிதி அவர்கள்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது சினிமா செய்திகள் பார்ப்பதில்னு ஒரே ஒரு இதுவாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த பதிலை எப்படி சார் பார்க்க? இது வந்து ஒரு பொறுப்பற்ற பதிலாக தான் நான் பார்க்குறேன். என்னன்னா ஆளும் திமுக மீது இன்றைக்கு ஒரு கட்சி தொடங்கி இருக்கிற விஜய், அதே நேரம் அவர் ஒரு மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு நடிகர், அதை நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். இப்போ அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்கள் கூட்டணியில் இருக்கிற விசிக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் உங்கள் மீது பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அப்படிங்கும்போது அதற்கு நீங்கள் உரிய பதிலை, விளக்கத்தை சொல்வது தான் சரியான அணுகுமுறையாக இருக்க முடியும். நான் சினிமா செய்திகள் பார்ப்பதில்லை அப்படின்னு கடந்து போவது பார்த்தீங்கன்னா ஒன்று உதயநிதியினுடைய கோடைத்தனம் இது அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு இதுதான் பேசு பொருள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் ஊடகங்களுடைய முக்கிய வேலையாகவே இது குறித்து தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்று விஜய் அங்கு பேசும்போது எத்தனை ஊடகங்கள் அதை நேரலை பண்ணுச்சுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ விஜய் பேசிய பேச்சும் ஆதவ் அர்ஜுன் வைத்த குற்றச்சாட்டும் மக்களிடம் வந்து கடைசி மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. அப்போ அந்த மக்களும் கூட இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் மனதில் இருத்தி ஒருவேளை இது உண்மையோ அப்படின்னு நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ அந்த மக்களுக்கு உங்களுடைய விளக்கத்தையும் என்ன பதிலையும் நீங்கள் கொடுப்பது தானே சரியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் சினிமா செய்தி பார்ப்பதில்லை, விளையாட்டு செய்தி பார்ப்பதில்லை அப்படின்னு கடந்து போனால் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ உங்கள் மீது ஏதோ ஒரு கோளாறு இருக்குது, இவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு வந்து உண்மைதான் போல இருக்குன்னு அவங்க நினைத்து விடுவாங்க. ஸோ அப்படி ஒரு ஆபத்து இருக்குது, அதை உதயநிதி புரிஞ்சுக்கணும். ஓகே சார், இந்த நேற்று பற்றின ஸ்பீச் பார்த்தோம். இதுக்கு கொஞ்சம் முன்னாடி அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணது. விஜய் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு அழைத்து எல்லாருக்கும் உதவி பண்ணது. ஃபர்ஸ்ட் அதில் வந்து எல்லாரும் சொன்னது விஜய் அவர்கள் அங்கே போனால் பெரிய கூட்டம் உருவாயிருங்கிறது. ஆனால் இந்த ஸ்டாண்ட்ஸில் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அந்த நோக்கம் வந்து சரியானது தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. விஜய் பார்த்தீங்கன்னா பல சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து உதவிக்கிற நீட்டிக்கிட்டு இருக்காரு, அதை நம்ம உண்மையில் பாராட்டுறோம். அதே நேரம் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற விஜய்க்கு வந்து இது போன்ற உதவிகள் கொடுப்பது பெரிய விஷயமும் இல்லை. அந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே நேரம் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி அந்த கட்சியின் தலைவரான பிறகு இந்த மாதிரியான ஒரு பேரிடர் நடக்கும்போது நீங்க அந்த இடத்துல களத்துக்கு போகணும், அது மக்களோடு நீங்க நிக்கணும். உன் கஷ்டத்துல நான் பங்கெடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஆனந்த விகடன் மேடையில் நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஓடி வர்ற முதல் ஆளா நான் இருப்பேங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. ஆனா செயல்ல காட்டலையே, அது வெறும் பேச்சா தானே இருக்கு. உங்க வீட்டுக்கு வர வச்சு நீங்க நிவாரண பொருளை கொடுக்கறது ஒரு வகையில் அது பண்ணையா அர்த்தம் தானே. நீங்க பாத்துருக்கலாம், ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் இருப்பாரு, அவர் வீட்டுல ஏதாவது நல்லது கெட்டது நடக்கும் போது மக்களை அங்க அழைத்து அவர் வந்து அப்படி தூக்கி கொடுப்பாரு. அதுல என்ன பெருமை இருக்கு? கேட்டா இவங்க சொல்றாங்க, நான் அந்த இடத்துக்கு போனா கூட்டம் கூடிரும், அதை வைத்து ஏதாவது எதிரிகள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மாத்திருவாங்கன்னா சொல்றாரு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அரசியலுக்கு வரும்போது இது தெரியாதா? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மக்களுடைய செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகர், நீங்கள் ரோட்டுக்கு வந்தால் உங்களை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள்,
அங்கே நல்லவர்களும் வருவார்கள், கெட்டவர்களும் வருவார்கள், அசம்பாவிதங்கள் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் அரசியலுக்கு வராமல் இருந்திருக்கலாமே. அழகா வீடை விட்டால் ஸ்டுடியோ அப்படின்ட்டு ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாமே. அதையும் தாண்டி நீங்கள் அரசியலுக்கு வந்துடுறீங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரு பொருட்டாகவே நினைக்கக்கூடாதுல்ல. எல்லாத்துக்கும் மேலே கடந்த காலங்களில் உங்களை போன்ற பிரபல நடிகர்களாக இருந்த எம்ஜிஆரும் விஜயகாந்தும் கமல்ஹாசனும் அரசியலுக்கு வந்திருக்காங்க. இப்போ விஜயகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான நேரத்தில் வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு களத்தில் இறங்கியிருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? இது மக்கள் தொல்லை கொடுத்தாங்களா? நாம் திரையில் ரசிக்கிற ஒரு நடிகர் நம்ம தெருவுக்கு வந்திருக்காரு, நம்ம ஊருக்கு வந்திருக்காரு அப்படின்னா ஆர்வத்தில் மக்கள் வந்து அதை பார்க்க வரத்தான் செய்வாங்க. அதனால அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீங்கள் நினைக்கக்கூடாது. அதையும் மீறி அங்கே போகிறதுல உங்களுக்கு சிக்கல் இருக்குன்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய நிர்வாகிகள் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியை கொடுத்துட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு வீடு இழந்து உடைமை இழந்து நிற்கிற ஒரு குடும்பத்தை எடுத்துங்க. அவங்க வந்து விஜய் கையால் நம்ம வந்து அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. விஜய் சார்பாக கொடுத்தாலே அது விஜய் கொடுத்ததா தானே நினைக்க போறாங்க. ஏன்னா அப்படி இருக்கும்போது அப்படி நீங்க பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு பாருங்க, பனையூர் பண்ணையார் அப்படின்னு விஜயை வந்து கிண்டல் பண்றாங்க. நேத்து ஒரு போஸ்டர் பார்த்தேன், 41 நாட்களுக்கு பிறகு பனையூரில் இருந்து வெளியே வந்த விஜய் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ட்ரால் பண்ணுகிற விஷயமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட கருத்துக்கள் மக்கள் மனசுல போய் தங்கிடுச்சு அப்படின்னா 2026 உங்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்காது. ஸோ இதை வந்து விஜய் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒரு ரியாலிட்டி புரிஞ்சுக்கணும். நிச்சயமா, கண்டிப்பா சார். அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பத்தி ஒரு பக்கம் நம்ம விஜய் அவர்களுடைய அரசியல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் எங்க போனாலும் ஒரு ட்ரம்ஸ் அடிச்சாலோ ஒரு சவுண்ட் மேக் பண்ணாலோ கடவுளே அடிஜித்து அந்த மாதிரி ஒரு சவுண்டை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ஒரு இம்பாக்ட் ஏன் சார் கிரியேட் பண்றாங்க? இல்ல, அதான் ரசிகர்கள் முட்டாளாகவே இருக்கிறார்கள் என்பதற்கான இன்னொரு உதாரணமாக தான் இது நம்ம சொல்லணும். எப்பயுமே நீங்கள் ஒரு மனிதனை கடவுளாக பார்ப்பது அது நம் பகுத்தறிவுக்கு புறம்பானது. அதுதான் உண்மையான விஷயம், அதுதான் சரியான விஷயம். அறிவுள்ள யாரும் ஒரு கல்லையும் கடவுளாக நினைக்க மாட்டான், சக மனிதனையும் கடவுளாக நினைக்க மாட்டான். இதுதான் யதார்த்தம். அப்படி இருக்கும்போது திரையில் மேக்கப் போட்டு நடிக்கிற ஒரு மனிதனை நீங்கள் கடவுளாக பார்க்குறீங்க அப்படின்னா நிஜமாகவே உங்களை வந்து ஒரு மனநல மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை எடுத்துக்கொள்ள வைப்பது தான் சரியான வழின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இப்படிப்பட்ட மனநோயாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் பெரிய கொடுமை. என்னன்னா ஊடகங்கள் தான் இவர்களுக்கு ஒரு சரியான படிப்பினையை விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஆனால் இங்கே ஊடகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, அஜித்தே கடவுள்னு ஒருத்தன் கத்துனான்னா அதை எடுத்து போட்டு அவர்களே சமூக ஊடகங்களில் அதை ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, வெளிநாட்டை சேர்ந்த சிலர்லாம் அஜித்தே கடவுளேங்கிறாங்க, இங்கே பாருங்க பெண்கள் அப்படி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க இந்த இடத்துல சொல்கிறாங்கன்னு இவர்களே அதை வந்து வைரலாக்குறாங்க. அது வந்து உண்மையிலே ஒரு வருத்தமடைய வைக்க செயலாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் இது அவருக்குமே பெருசாக உடன்பாடு இருக்கிற ஒரு விஷயமா இருக்காது. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் என்ன, நீங்கள் வந்து அதை வெளிப்படையாக சொல்லலாமே. எனக்கே தனிப்பட்ட முறையில் கடவுள் நம்பிக்கை உண்டு, என்னையை போய் நீங்கள் கடவுளாக பார்க்காதீங்க, நீங்கள் அப்படி சொல்கிறது வந்து கடவுளையே அவமதிக்கிற விஷயம் அப்படின்னு அவர் ஒரு அறிக்கையை கொடுக்கலாமே. ஏன் கொடுக்கல? எல்லாத்துக்கு மேலே என்னுடைய கேள்வி என்னன்னா, இங்கு இருக்கிற அந்த இந்துத்துவ அமைப்புகளும் பாஜக போன்ற கட்சிகளும் சங் பரிவார்களும் இதை எப்படி வேடிக்கை பார்க்குறாங்கன்னு தெரியலையே. நீங்கள் வந்து இந்து மதத்தை காப்பாற்ற வந்தவர்களாக தானே உங்களை காட்டிக்கிறீங்க. என்ன, நீங்கள் தான் இந்து மதத்தை தலையில் தூக்கி வச்சு சுமந்துக்கிட்டு போகிறதா தானே நீங்கள் வந்து பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நடிகனை சிலர் வந்து கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறது உங்களுடைய நீங்கள் வணங்குகிற கடவுளை இழிவுபடுத்துகிற விஷயம் தானே. அப்போ இவர்கள் கூட வந்து இந்த ரசிகர்களை கண்டிக்கலைன்னா என்ன அர்த்தம்? கரெக்ட் தான் சார். அண்ட் அவர் வந்து பார்க்கும்போது நடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு பிடிச்ச பேஷன் அந்த ரேசிங்லையும் அது ஒரு சைடில் கலந்துக்கிறாரு. ஸோ இதை எப்படி சார் பார்க்க? இல்லை, இதை வந்து நம்ம ரெண்டு மாதிரி பார்க்கலாம். என்னன்னா, ஒரு நடிகர் என்பவர் 24 மணி நேரமும் நடிப்பு 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 அப்படின்னு இருக்கிறதுங்கிறது சரியான விஷயம் இல்லை. அப்புறம் அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, இவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, அவர் படம் ஓடிச்சா இவர் படம் ஓடிச்சா அப்படின்னு எப்போ பார்த்தாலும் நீங்கள் சினிமாவிலேயே உழன்று கொண்டு இருப்பதுங்கிறது ஒரு சரியான விஷயம் இல்லை. அந்த அடிப்படையில் சினிமாவில் நடிப்பது என்னுடைய தொழில் வாழ்க்கை, கார் ஓட்டுவது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு ரெண்டையுமே பிரித்து வைத்துக்கொண்டு தான் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வந்து அஜித் வாழ்கிறத பாசிட்டிவாகவும் பார்க்கலாம். அது ஒரு ஆங்கிள். அதே சமயம் இன்னொரு ஆங்கிள் என்னன்னா, உங்களை நம்பி தயாரிப்பாளர்கள் பல 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தை நீங்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிக்கணும், ரிலீஸ் பண்ணணுங்கிற பொறுப்பு இல்லாமல் அங்கே ஏதாவது ஷூட்டிங் பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் நான் கார் ஓட்ட போகிறேன் அப்படின்னு போகிறது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம அஜித்துடைய செயல்களை வந்து பார்க்க முடியும். அதனால் அஜித்துடைய செயலை வந்து நம்ம பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம். ஓகே சார். அண்ட் சீமான் அவர்கள் எடுத்துக்கிற ஸ்டாண்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு டைம் வந்து விஜய் அவர்களை திட்டினார், திடீர்னு பார்த்தா முந்தா நேற்று விஜய் அவர்களை பாராட்டுறாரு.
இல்லை சார் இந்த ஸ்டாண்டே டிஃப்ரெண்டாக இருக்குது. அதான் சீமான் வந்து குழப்பத்தில் இருக்கார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. எப்பயுமே அரசியலில் வந்து நம்மளுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கணும். சீமானுடைய தொடக்க காலம் தொட்டே நீங்கள் அவருடைய கொள்கையை, அவருடைய பேச்சை, செயலை பார்த்தீங்கன்னா பயங்கரமான முரண்பாடு இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் பெரியாரை கொண்டாடியவர் இப்போ பார்த்தீங்கன்னா பெரியாரை வந்து தங்களுடைய முதல் எதிரியாக பார்க்கிற அளவுக்கு அவர்கள் வந்து மிகப்பெரிய கொள்கை மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து சீமானுடைய செயலிலும் பேச்சிலும் ஒரு முரண்பாடு இருக்கு. அப்படித்தான் விஜய் குறித்தும் முதல்ல என்ன சொன்னாரு, விஜய் என் தம்பி, நாங்க 2 பேரும் இணைந்து பயணிப்போம்னாரு. அப்புறம் மாநாட்டுக்கு அழைத்தால் போவேன்னாரு. அப்புறம் அவர் வீட்டில் போய் சந்திப்பு நடத்தினாரு. அப்புறம் அவர் கட்சி தொடங்கி நம்மோடு கூட்டணி வைப்பார்னு நிறைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரையே தன்னுடைய முதல் எதிரியா நினைச்சு கடுமையா விமர்சனம் பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை பாராட்டுறாரு. எல்லாத்துக்கும் மேல மிகப்பெரிய கொடுமை, அண்ணாமலைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாராட்டுரையை வாசிச்சிருக்காரு. என்னன்னா, அண்ணாமலை லண்டன் போய் அரசியல் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவருடைய பேச்சின் முதிர்ச்சி தெரிகிறது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி யார் எதிரி, யார் நண்பன், யாரை எப்படி பார்க்கணும், யாரை எப்படி பேசணும்னே தெரியாத ஒரு குழப்பத்தில் சீமான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே சார், விஜய் அவர்கள் மேலே சினிமாவில் இருக்கும்போதே நிறைய விமர்சனங்கள், வேறு மாதிரியான விமர்சனங்கள் வரும். அரசியல் போனதுக்கப்புறம் அந்த விமர்சனம் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். அதை எதுவும் குறைக்க முடியாது. ரீசெண்டாக கூட அவரை ஒரு தலைவர் சொல்லும்போது தற்குறி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இதெல்லாம் தவிர்க்க முடியாது. இல்லை, தவிர்க்க முடியாது. என்னன்னா, இப்போ நீங்கள் சினிமாவில் இருக்கும்போதே விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகர். ஆனால் 200 ரூபா கூட சம்பாதிக்க துப்பில்லாத ஒருவன் விஜயை வந்து விமர்சனம் பண்ணுவான். அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பட் இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கே போக முடியாது. ஒரு தடவை விஜய் சமீபத்தில் அவருடைய நண்பரோடு பேசும்போது இந்த சோஷியல் மீடியாவில் அவரை ட்ரால் பண்ணுறதை பற்றி ஒரு பேச்சு வருது. அப்போ விஜய்கிட்ட அவர் கேட்குறாரு, இந்த மாதிரிலாம் வருது, எப்படி டீல் பண்ணுறீங்க, அந்த இதெல்லாம் கடந்து போயிடுறீங்களா, அந்த சோஷியல் மீடியாவெலாம் பார்க்காமே தவிர்த்துடுறீங்களா, இல்லை பார்த்தா டென்ஷன் ஆகுதா அப்படின்லாம் பேசும்போது விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம எவ்வளோ நாள் தான் அதை கடந்து போக முடியும், ஏன்னா அப்படியெல்லாம் போக முடியாதா, அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு இது போன்ற விமர்சனங்களையெல்லாம் அவர் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். எல்லாத்துக்கும் மேலே விஜய் நடிகராக வரும்போதே இதைவிட மோசமான விமர்சனங்களை பார்த்தாரு. நான் கூட பல பேட்டிகளில் சொன்னேன், அவர் முதல் படத்தில் நடிக்கும் போது குமுதம் பத்திரிகை இவரெல்லாம் மூஞ்சியா அப்படின்னு விமர்சனம் எழுதினாங்க. இல்லை, அந்த விமர்சனம் வேறொருவர் அதை எதிர்கொண்டிருந்தால் நிச்சயமாக துவண்டு போயிருப்பார். இப்போ விஜய் வந்து எஸ்சியின் மகனாக இருந்தாலும் இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது அவர் என்ன பண்ணுவார், நிச்சயமாக உடைந்து போயிருப்பார். என்னடா அது, நம்ம வந்து ஒரு இயக்குனருடைய மகனாக இருந்து இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, அப்பா நான் இனிமேல் சினிமாக்கே வரல, நான் வேற ஏதாவது தொழிலுக்கு போயிடுறேன்னு சொல்றதுக்கு கூட வாய்ப்பு உண்டு வேறொருவராக இருந்தால். ஆனால் விஜயை பொறுத்தவரை அந்த விமர்சனத்தையும் ஒரு உரமாக்கிக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா இருக்கார். அதனால விமர்சனம் விஜய்க்கு வந்து புதுசு இல்லை. என்னன்னா, ஏற்கனவே விமர்சனம் என்பது ஒரு ரசிக கூட்டத்திடமிருந்து வந்தது. இனி வருகிற விமர்சனம் இன்னொரு கட்சியின் தொண்டர்களிடமிருந்து வரப்போகுது. அவ்வளவுதான். வருகிற இடம்தான் வித்தியாசமே இருக்குமே தவிர விமர்சனம்ங்கிறது ஒன்று தானே. ஓகே சார், என்னுடைய கடைசி கேள்வியாக கேட்டுக்காரு. அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு பேன் இண்டியன் திரைப்படம் வெளியாச்சு, புஷ்பா 2. ஸோ அந்த திரைப்படம் பற்றி உங்களுக்கு கருத்து என்ன, அது எந்த மாதிரி ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு? தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா அந்த படம் வந்து எனக்கு ஈர்க்கலை. என்ன காரணம், இது போன்ற மசாலா படங்களை நான் என்றைக்கும் ஆதரிப்பதில்லை, விரும்புவதில்லை. நாம் விரும்புகிற சினிமா, நம்மளுடைய ஆதர்ச சினிமாங்கிறது வேற. அதே நேரம் மக்களுடைய ரசனை, மக்களுடைய விருப்பம்ங்கிறது வேற இருக்கு. புஷ்பா 2 போன்ற மசாலா படங்களை பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க, வரவேற்கிறாங்க, ரசிக்கிறாங்க. முக்கியமாக புஷ்பா 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மணி நேரம் 20 நிமிட படம். இது வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக அதிகமான ஒரு லெங்தான ஒரு படம் அது. ஆனால் இவ்வளவு நீளமான ஒரு படம் எடுப்பதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். ஏன்னா கொஞ்சம் படம் சொதப்பினாலும் பார்த்தீங்கன்னா படம் வந்து தேராதுன்னு வந்து முத்திரை குத்திருவாங்க. கிட்டத்தட்ட கங்குவாக்கு ஏற்பட்ட நிலைமை கூட இந்த படத்துக்கு ஏற்படுகிற அபாயம் உண்டு. ஆனால் என்னன்னா, இயக்குனர் சுகுமார் பார்த்தீங்கன்னா இதை ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதை, ஒரு டைட்டான ஸ்க்ரீன் பிளே பண்ணி இது வந்து ஒரு 3.5 மணி நேர படங்கிற ஃபீலிங் வராத அளவுக்கு அந்த படத்தை எடுத்துட்டார். அதனால பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அது ரொம்ப பிடித்தமான படமாகி முதல் நாளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேலே அந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இப்போ 2வது நாள் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 450 கோடியை தாண்டி வருது. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. பட் நமக்கு என்ன தனிப்பட்ட முறையில் வருதா அப்படின்னா, ஒரு செம்மரம் வெட்டி விற்கிற ஒரு கடத்தல்காரனை ஹீரோவாக முன்னிறுத்துகிற இந்த படத்தை வந்து மக்கள் இந்த அளவுக்கு கொண்டாடுகிறார்களே அப்படிங்கிறது இப்போ நம்மளே கரெக்ட் ஆயிட்டுமோ, கிரிமினல்களை கொண்டாடுகிற மனநிலை நமக்கும் ஏற்பட்டுருச்சோ அப்படின்னு தோணுவதை தவிர்க்க முடியும். ரீசெண்டா லக்கி பாஸ்கர் திரைப்படத்துக்கும் இது மாதிரி கிட்டத்தட்ட அதே தான். அது வந்து ஒரு ஒயிட் காலர் கிரிமினல் அப்படின்னா, இது வந்து காட்டில் இருக்கிற கிரிமினல் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நீங்க எப்பவுமே சொல்வது உண்டு சார், நான் பார்த்திருக்கேன், ரசிகர்கள் வந்து ரொம்ப கூட்டமா இருக்கிறது அவங்களுக்கு நல்லது இல்லை.
புஷ்பா 2 திரைப்படம் ஸ்கிரீனிங்லேயே அது ஒரு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார். அந்த ஒரு ஆமா, ஆந்திராவில் வந்து ஒரு பெண்மணி இறந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த சிறப்பு காட்சி அப்படிங்கிறதே வந்து தடை செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து எந்த காலத்திலும் யாருமே ஆதரிக்க கூடாது. பாருங்க, எங்கேயும் அதே மாதிரி இருந்தது. துணிவு படத்துல வந்து ஒரு இறப்பு நடந்த பிறகு வந்து அந்த மாதிரி சிறப்பு காட்சிக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆந்திர அரசு அதே மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. எல்லாத்துக்கும் மேல நீங்க ஒரு அதிகாலை காட்சி, ஒரு சிறப்பு காட்சி நடத்தும் போது ஏன் அங்க இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னா, அங்கு அல்லு அர்ஜுன் போனாரு அப்படிங்கிறது தான். நான் என்ன கேட்கிறேன், உங்கள் படத்தை பார்ப்பதற்கு ஒரு வெறிபிடித்த கூட்டம் வந்து ரெடியா இருக்கு. நிச்சயமாக அவங்க தான் வந்து படம் பார்க்க போறாங்க, அதே மாதிரி அலப்பறை பண்ண போறாங்க. அதை நீங்க நேர்ல போய் பார்த்து தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமா? அதை நீங்க இமேஜின் பண்ணாலே தெரியாதா எப்படி எல்லாம் கூட்டம் வருங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் மேல பல யூடியூப் சேனல்கள்ல அதெல்லாம் ஒரு இதா நேரலையாவே வந்துகிட்டு இருக்கு. அதை நீங்க வீட்டில இருந்தே பார்த்துடலாமே. இப்ப அதை நேரில் பார்ப்பதற்காக நீங்கள் போனதுனால இன்னைக்கு ஒரு உயிர் போயிடுச்சு. யார் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல முடியும்? நீங்க 25 லட்சம் தரலாம், 50 லட்சம் தரலாம், ஆனா அந்த உயிரை கொடுக்க முடியுமா? அதனால இந்த இது போன்ற விஷயங்கள் வந்து ஒழிக்கப்படணும். அதுல எந்த மாற்றமும் இல்லை சார். நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.